திருச்செந்தூரில் கடல் சீற்றத்தால் 5 அடி உயரத்திற்கு கரையில் மண் அரிப்பு. அச்சத்துடன் நீராடும் பக்தர்கள். டெல்லியில் 40 இடங்களில் மிகவும் மோசமடைந்த காற்றின் தரம். எதிரே வரும் வாகனங்களே தெரியாத அளவுக்கு மூடு பனியும் உள்ளதால் தவிக்கும் மக்கள். வாக்கு திருட்டு குற்றச்சாட்டில் நடவடிக்கை கோரி டெல்லியில் இன்று காங்கிரஸ் போராட்டம். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். திருவண்ணாமலையில் இன்று திமுக வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம். பங்கேற்று உரையாற்றுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பெரும்பிடுகு முத்தரையருக்கான தபால் தலையை வெளியிட்டார் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன். தெய்வீகத்தை நிராகரிப்பவர்கள் தமிழர்கள் அல்ல என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. சென்னையில் நாய் உள்ளிட்ட செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் தரும் சிறப்பு முகாம் இன்றை கடைசி. உரிமம் இல்லாவிட்டால் நாளை முதல் அபராதம் விதிக்க மாநகராட்சி திட்டம். உதகையில் தொடரும் உறைபனியால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் 0 டிகிரியாக வெப்பநிலை பதிவு. சென்னை உள்ளிட்ட வட தமிழக பகுதிகளில் 21 டிகிரி செல்சியஸிற்கும் கீழ் குறைந்த வெப்பநிலை. ஓசூர், சூளகிரி, நாகை, கடலூரில் கடும் குளிர் நிலவியதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். தென் தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. மாநிலம் முழுவதும் அதிகாலையில் பனிமூட்டம் காணப்படும் என வானிலை மையம் கணிப்பு. திருச்செந்தூரில் கடல் சீற்றத்தால் 5 அடி உயரத்திற்கு கரையில் மண் அரிப்பு. அச்சத்துடன் நீராடும் பக்தர்கள். டெல்லியில் 40 இடங்களில் மிகவும் மோசமடைந்த காற்றின் தரம். எதிரே வரும் வாகனங்களே தெரியாத அளவுக்கு மூடு பனியும் உள்ளதால் தவிக்கும் மக்கள். வாக்கு திருட்டு குற்றச்சாட்டில் நடவடிக்கை கோரி டெல்லியில் இன்று காங்கிரஸ் போராட்டம். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். திருவண்ணாமலையில் இன்று திமுக வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம். பங்கேற்று உரையாற்றுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பெரும்பிடுகு முத்தரையருக்கான தபால் தலையை வெளியிட்டார் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன். தெய்வீகத்தை நிராகரிப்பவர்கள் தமிழர்கள் அல்ல என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. சென்னையில் நாய் உள்ளிட்ட செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் தரும் சிறப்பு முகாம் இன்றை கடைசி. உரிமம் இல்லாவிட்டால் நாளை முதல் அபராதம் விதிக்க மாநகராட்சி திட்டம். உதகையில் தொடரும் உறைபனியால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் 0 டிகிரியாக வெப்பநிலை பதிவு. சென்னை உள்ளிட்ட வட தமிழக பகுதிகளில் 21 டிகிரி செல்சியஸிற்கும் கீழ் குறைந்த வெப்பநிலை. ஓசூர், சூளகிரி, நாகை, கடலூரில் கடும் குளிர் நிலவியதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். தென் தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. மாநிலம் முழுவதும் அதிகாலையில் பனிமூட்டம் காணப்படும் என வானிலை மையம் கணிப்பு. திருச்செந்தூரில் கடல் சீற்றத்தால் 5 அடி உயரத்திற்கு கரையில் மண் அரிப்பு. அச்சத்துடன் நீராடும் பக்தர்கள். டெல்லியில் 40 இடங்களில் மிகவும் மோசமடைந்த காற்றின் தரம். எதிரே வரும் வாகனங்களே தெரியாத அளவுக்கு மூடு பனியும் உள்ளதால் தவிக்கும் மக்கள். வாக்கு திருட்டு குற்றச்சாட்டில் நடவடிக்கை கோரி டெல்லியில் இன்று காங்கிரஸ் போராட்டம். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். திருவண்ணாமலையில் இன்று திமுக வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம். பங்கேற்று உரையாற்றுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பெரும்பிடுகு முத்தரையருக்கான தபால் தலையை வெளியிட்டார் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன்.
தெய்வீகத்தை நிராகரிப்பவர்கள் தமிழர்கள் அல்ல என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. சென்னையில் நாய் உள்ளிட்ட செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் தரும் சிறப்பு முகாம் இன்றை கடைசி. உரிமம் இல்லாவிட்டால் நாளை முதல் அபராதம் விதிக்க மாநகராட்சி திட்டம். உதகையில் தொடரும் உறைபனியால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் 0 டிகிரியாக வெப்பநிலை பதிவு. சென்னை உள்ளிட்ட வட தமிழக பகுதிகளில் 21 டிகிரி செல்சியஸிற்கும் கீழ் குறைந்த வெப்பநிலை. ஓசூர், சூலகிரி, நாகை, கடலூரில் கடும் குளிர் நிலவியதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். தென் தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. மாநிலம் முழுவதும் அதிகாலையில் பனிமூட்டம் காணப்படும் என வானிலை மையம் கணிப்பு. திருச்செந்தூரில் கடல் சீற்றத்தால் 5 அடி உயரத்திற்கு கரையில் மண் அரிப்பு. அச்சத்துடன் நீராடும் பக்தர்கள். டெல்லியில் 40 இடங்களில் மிகவும் மோசமடைந்த காற்றின் தரம். எதிரே வரும் வாகனங்களே தெரியாத அளவுக்கு மூடு பனியும் உள்ளதால் தவிக்கும் மக்கள். வாக்கு திருட்டு குற்றச்சாட்டில் நடவடிக்கை கோரி டெல்லியில் இன்று காங்கிரஸ் போராட்டம். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். திருவண்ணாமலையில் இன்று திமுக வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம். பங்கேற்று உரையாற்றுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பெரும்பிடுகு முத்தரையருக்கான தபால் தலையை வெளியிட்டார் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன். தெய்வீகத்தை நிராகரிப்பவர்கள் தமிழர்கள் அல்ல என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. சென்னையில் நாய் உள்ளிட்ட செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் தரும் சிறப்பு முகாம் இன்றை கடைசி. உரிமம் இல்லாவிட்டால் நாளை முதல் அபராதம் விதிக்க மாநகராட்சி திட்டம். உதகையில் தொடரும் உறைபனியால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் 0 டிகிரியாக வெப்பநிலை பதிவு. சென்னை உள்ளிட்ட வட தமிழக பகுதிகளில் 21 டிகிரி செல்சியஸிற்கும் கீழ் குறைந்த வெப்பநிலை. ஓசூர், சூலகிரி, நாகை, கடலூரில் கடும் குளிர் நிலவியதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். தென் தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. மாநிலம் முழுவதும் அதிகாலையில் பனிமூட்டம் காணப்படும் என வானிலை மையம் கணிப்பு.